வெல்கம் டு பிரியா ஹெல்தி சமையல். பிரியா ஹெல்தி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் டிக்கா. அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 300 கிராம், வெங்காயம் 1 கப், பைனாப்பிள் 1 கப், கேப்சிகம் 1 கப், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரக பவுடர் 1 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 நம்பர், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 கப், எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவையான அளவு. இன்றைக்கி நான் ஒரு 300 கிராம் பன்னீரை வந்துட்டு இந்த மாதிரி க்யூப் மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ் பன்னீராக எடுத்துக்கோங்க. அதேமாரி கேப்சிகம் வந்துட்டு இந்தமாரி ஸ்கொயராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு எல்லோ கலர், ரெட் கலர், க்ரீன் கலர் கேப்சிகம் வந்துட்டு இந்தமாரி க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நீங்களும். அதேமாரி வெங்காயமும் நம்ம க்யூப் மாதிரி கட் பண்ணி இந்த ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் அளவுக்கு இன்றைக்கி நான் கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் தயிர் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி கெட்டியான தயிராக எடுத்துக்கலாம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் கரம் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு சால்ட்டு. இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். லெமன் ஜூஸ், ஒரு லெமன் எடுத்து நல்லா ஜூஸ் எடுத்து அதை எடுத்து ஆட் பண்ணிடலாம். இதில் 1 ஸ்பூன் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா க்ரஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா தயிரோடு சேர்த்து நம்ம வாட்டர் ஆட் பண்ண வேணாம். இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிடலாம். அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்சிகமையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மசாலாவோட நல்லா கோட்டிங் ஆகணும். இது நல்லா கலந்து விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் நம்ம அப்படியே ஊற விட்டுறலாம். மூடி போட்டாச்சு. இது நம்ம 2 மணி நேரம் கழித்து இதை எடுத்து வச்சுருக்குறோம். இது பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம OTG எடுத்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பன்னீரை ஸ்டிக்கில் வந்துட்டு நம்ம சொருவிடலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் அடுத்தது வச்சிடலாம். அதுக்கப்புறம் கேப்சிகம், இது கூட நம்ம பைனாப்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பைனாப்பிளை அந்த மசாலாவில் டிப் பண்ணி எடுத்து நம்ம இதில் சொருவி விட்டுடலாம். அதேமாரி திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள். பன்னீர்,
capsicum, onion. இது எல்லாத்தையும் 1 by 1 அதே மாதிரி இந்த ஸ்டிக்கில் நம்ம சொருகிடலாம். அடுத்து பைனாப்பிள் நம்ம மசாலாவில் டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மசாலா வந்து எல்லாம் ஃபுல் சைடு எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்குறோம். இது நம்ம ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறதுக்குள்ளே ஓடிஜிக்குள்ளே நம்ம எடுத்து இதை வச்சிடலாம். ஓகே, இப்போ வச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்துட்டு பிலிப்ஸ் ஓடிஜி தான் வச்சுருக்குறோம். அதில் வந்துட்டு நாங்கள் ஃபங்க்ஷனில் போயிட்டு டிக்கான்னு இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே டைம் செட் பண்ணோம். நம்ம பன்னீருன்றதுனால நான் வந்து 25 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கிறேன். டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி டெம்பரேச்சரில் செட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமேல்ட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பட்டர் வந்து ப்ரஷ் பண்ணணும். இந்தமாரி ப்ரஷ் பண்ணி விடுங்க. பட்டரை ஃபுல்லாக 4 சைடு நமக்கு பட்டரை வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பட்டர் நம்ம நல்லா வச்சோன்னா தான் நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். இந்த மாதிரி திருப்பி வச்சு ப்ரஷ் பண்ணி விடலாம். இப்போது எல்லாத்துலேயும் நம்ம ப்ரஷ் பண்ணிட்டோம். இதை நம்ம திரும்ப ஓடிஜிக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். வச்சு நம்ம டைமிங் முடிஞ்சோடனே எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் டிக்கா வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். உங்களுக்கு டைம் வந்து இந்த ஓடிஜியில் வைக்கிற டைம் மட்டும்தான், மற்றபடி இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஓடிஜி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் தோசை பேனில் கூட இந்த மாதிரி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி டிக்கா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ டிக்கா நமக்கு பன்னீர் டிக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஜூஸியாக நல்ல சூப்பராக நமக்கு பன்னீர் டிக்கா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்திருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது பன்னீர். ரொம்ப நேரம் விட்டோம்னாலும் இது வந்து ரொம்ப ஹார்டாகிடும். பன்னீர் வந்துட்டு சீக்கிரம் வெந்துடும். சூடோடு இருக்கும் போது சாப்பிட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரிசியும் நாவில் ஊறட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். தேங்க்யூ.